தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து வெற்றி முரசுன்றவங்க அவங்களுடைய கடைக்கு ஒரு A3யில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் என்னென்னு கேட்டுக்கிட்டேன். அவங்க நம்மக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க ஏரியாவில் அவங்களுக்கு மினிமமாக தான் காப்பீஸ் போகும், ஒரு நாளைக்கு ஒரு 500 to 1000 தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் கம்பல்சரியாக A3 மிஷின் வேணும், அது மட்டும் இல்லாமல் டியூப்ளெக்ஸ் மாடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் லோ பட்ஜெட்டில் ரெடியாக இருந்த 2 மிஷின் என்னென்னா, கியோசராவுடைய 1800, அதுக்கப்புறம் கெனான் பிராண்டோடைய 2002N. ஸோ இந்த 2 மாடலை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் அவங்க சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, கெனானுடைய 2002N. ஸோ இந்த மாடலை பற்றின ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம A4 லீகல் A3 பேப்பர் வரைக்கும் நம்ம ஃபீட் பண்ணிக்க முடியும், ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மிஷினில் நமக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐடி கார்டு ஆப்ஷன் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு கேசட் வந்துடும், சைடில் நமக்கு பைபாஸ் ட்ரே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் இல்லை கலரில் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நம்மளால் A3 வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி A3 வரைக்கும் கலரில் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க, இப்போ தான் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிஷின் எடுத்தால் தான் உங்களால் ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். வர கிளைண்ட்டை வந்து நீங்கள் அடுத்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. இது எல்லாமே அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மிஷினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இது எல்லாமே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் மிஷினுடைய பேமெண்ட் எல்லாமே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் இருந்து தலைவாசல் மிஷின் அனுப்பணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து தலைவாசல் வழியாக போகக்கூடிய பஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் என்கொயரி பண்ணியிருந்தோம். அதில் நமக்கு வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய இந்த வெற்றி ட்ராவல்ஸ் ஏபிள் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். பஸ் டைமிங் சொல்லிட்டாங்க. நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுடைய ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கோயம்பேட்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு மிஷினை கேரி பண்ணிட்டு போய் பில்லிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக மிஷினை எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் லோட் பண்ணிடுவோம். ஸோ பஸ் டிரைவர்கிட்ட நம்ம வந்து டைமிங் கேட்டுக்கிட்டோம், எத்தனை மணிக்கு வந்து தலைவாசல் ரீச் ஆகும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இங்கே நிறைய ஊருக்கு போகக்கூடிய இடத்துல வந்து தனியாக ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது. நம்ம தான் மிஷினை போய் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கணும். ஸோ அதே மாதிரி இவங்க சொன்ன டைமிங் என்ன அப்படின்னா 4 to 5 சொல்லியிருந்தாங்க. இந்த ரீச்சிங் டைமையும் டிரைவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அவங்களும் அதே மாதிரி மிஷினை கேரி பண்ணி இப்போ வந்து ஒரு 3 to 4 month ஆகுது, நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருப்போம். இது மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட வீடியோஸ் அப்லோட் ஆகிறதுக்கு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு மிஷின் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேபோல் காபிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.